Hello everyone. First of all, welcome to in my channel. இந்த வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளான எனக்கு என்ன உனக்கு என்ன அவளுக்கு என்ன அவனுக்கு என்ன அவர்களுக்கு என்ன இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல வந்து பேசிக்கிட்டே இருப்போம். பட் இங்கிலீஷ்ல வந்து அது எப்படி பேசலாம் அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோல முக்கியமா ஃப்ரேசஸ். ஓகேவா? ஃப்ரேசஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரேசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2-3 வார்த்தைகள். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஐ ஆம் ஈட்டிங், இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஓகேவா? பட் ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் 2-3 வார்த்தைகளை சேர்த்து ஒரு அர்த்தங்களை வந்து கொடுக்கும் இங்கிலீஷ்ல. அது வந்து நம்ம தமிழ்ல வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றப்ப வேற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இங்கிலீஷ்ல அதுக்கான மீனிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம ஒரே ஒரு ஃப்ரேசஸ் வச்சு எனக்கு என்ன உனக்கு என்ன அவளுக்கு என்ன அவனுக்கு என்ன இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து எப்படி நம்ம பேசுறது. ஓகேவா? ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து நம்ம நார்மலா இங்கிலீஷ் பேசலாம், பட் ஃப்ரேசஸ் இடியம்ஸ் எல்லாம் வந்து டெய்லி நம்ம ஒரு 10 நம்ம கத்துக்கிட்டாலே போதும். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் இது மட்டுமே நம்மளுக்கு போதும். நல்லாவே இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பார்த்து முடிச்சிடலாம், ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ நம்ம வாங்க ஒவ்வொரு சென்டென்ஸா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு என்ன அப்படிங்கறத எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லலாம். இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். இதுதான் ஒரு ஃப்ரேசஸ். ஓகேவா? நான் ஃப்ரேசஸ் என்ன சொல்லியிருக்கேன், 2-3 வேர்ட்ஸ் வார்த்தைகள் சேர்ந்து ஒரு பிக்கஸ்ட் சென்டென்ஸ் வார்த்தைகளா உருவாக்குறது, ஒரு பெரிய வார்த்தையா வந்திருக்கு பாத்தீங்களா? இதான் நம்ம வந்து ஃப்ரேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். பிசினஸ் அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு தொழில் செய்யறவங்க தான் பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லுவோம். பட் அதுக்கான அர்த்தம் வந்து இது கிடையாது. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். அதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு என்ன வேலை, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அது எனக்கு எதுக்கு, எனக்கு தேவையே இல்லை, நான் கண்டுக்கிற போறது இல்ல. யாரோ ஒருத்தவங்க ஏதோ வேலை பாக்குறாங்க, அது எனக்கு என்ன, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, எனக்கு என்ன நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல வந்து இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேசஸ். ஓகேவா? இந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி எப்படி மத்தவங்ககிட்ட பேசலாம். மத்தவங்ககிட்ட மீன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்றோம். உனக்கு என்ன அப்படின்னா அதுக்கான எந்த சென்டென்ஸ் வரும், அவளுக்கு என்ன அப்படின்னா அதுக்கான எந்த சென்டென்ஸ் வரும். அந்த மை யூ அந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ப்ரெசன்ட்ல வந்து எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், பாஸ்ட்ல எதை பயன்படுத்தணும், ஃபியூச்சர்ல அதை பயன்படுத்தணும், அதை பத்தின சில சென்டென்ஸ் முக்கியமா கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். உனக்கு என்ன, இதுல எனக்கு என்னன்னு கொடுத்திருக்கனால நான் மை வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? உனக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். நான் என்ன பண்ணா உனக்கு என்னப்பா, நான் என்ன பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம், இட்ஸ் நன் ஆஃப் யுவர். யுவர் அப்படிங்கிறது உனக்குன்னு அர்த்தம். மேல பாருங்க மைன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல மை பிசினஸ் வரணும். உனக்கு என்ன அப்படிங்கிற இடத்துல யுவர். இதுதான் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் பிளேசஸ் தான். எந்த இடத்த பொறுத்து வேர்ட்ஸ் வந்து மாறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அவளுக்கு என்ன அப்படிங்கறத எப்படி யூஸ் பண்ணலாம், என்னோட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? அவளுக்கு என்ன எப்படி சொல்லலாம், இட்ஸ் நன் ஆஃப் ஹியர் பிசினஸ். ஹியர் அப்படின்னா என்ன, அவள்னு அர்த்தம். ஓகேவா? அவளுக்கு என்னன்னு கேக்குறோம், அப்ப இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும், ஹர். ஓகேவா? இது மட்டும் தான் மாறுது பாருங்க. மிச்சப்படி அந்த உனக்கு என்ன எனக்கு என்ன அந்த என்னன்ற முடிகிறது காமன் தான். பட் மை யுவர் ஹியர், ஹியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவள். ஓகேவா? அவனுக்கு என்ன அப்படிங்கறத எப்படி சொல்லலாம், இட்ஸ் நன் ஆஃப் ஹிஸ் பிசினஸ். இட்ஸ் நன் ஆஃப் ஹிஸ் பிசினஸ். ஹிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன, அவன் அர்த்தம். ஓகேவா? அவன் அப்படிங்கிறது பதிலா நம்ம ஹிஸ் யூஸ் பண்றோம், அவள் அப்படிங்கிறது யூஸ் பண்றதுனால ஹர் யூஸ் பண்றோம். ஓகேவா? இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்னு சிம்பிளா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? அவர்களுக்கு என்ன அப்படிங்கிறது என்ன ஒரு இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இட்ஸ் நன் ஆஃப் தயர் பிசினஸ். தேர் அப்படிங்கிறது என்ன, அவர்கள்னு அர்த்தம். அவர்களுக்கு என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு நம்ம இட்ஸ் நன் ஆஃப் தயர் பிசினஸ். அது எனக்கு தேவையில்லை, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவர்கள் என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம், இட்ஸ் நன் ஆஃப் தயர் பிசினஸ்.
சிம்பிளா இருக்கா? இதை மட்டுமே வச்சு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். என்னோட இதுலயும் ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? அவன் எங்கே போனா எனக்கு என்ன, அவன் அங்க போனா எனக்கு என்ன, அவன் எப்போ வந்தா எனக்கு என்ன, அவன் வந்தா எனக்கு என்ன. இது எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லலாம்? இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஃப்ரேசஸ், அந்த சிம்பிள் ஃப்ரேசஸ் வச்சு எப்படி இங்கிலீஷ்ல மேக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி பார்க்கலாம்? அவன் எங்க போனா எனக்கு என்ன எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். மை அப்படிங்கிறது என்ன? நம்ம. எனக்கு என்ன அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம், அதனால மை பிசினஸ். வேர் ஹி கோஸ். கோஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம பேசுறோம், அதனால இந்த இடத்துல கோஸ் வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? கோ வந்து பயன்படுத்தக்கூடாது, அது வந்து சென்டென்ஸ் கரெக்டா வராது. கோஸ் தான் வந்து இந்த இடத்துல கரெக்டா இருக்கும், ஏன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம பயன்படுத்துறோம். அவன் எங்க போனா எனக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து சொல்றோம், அதனால வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம், ஹீனா அவன் அர்த்தம். ஓகேவா? கோஸ் அப்படின்னா போனா, போனால் எனக்கு என்ன, அதுக்குதான் நம்ம இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் வேர் ஹி கோஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்து பாருங்க, அவன் அங்க போனா எனக்கு என்ன. இது எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் இஃப். இஃப் அப்படிங்கறது எதுக்கு யூஸ் பண்றோம்? இருந்தால், ஒரு விஷயம் நடந்தால், பண்ணால், ஒரு விஷயம் நடந்தா நான் அதை பண்ணுவேன். ஓகேவா? அதுக்குதான் நம்ம வந்து இஃப் கண்டிஷன் பயன்படுத்தணும். இந்த இடத்துல இஃப் ஹி கோ தேர், அவன் அங்க போனா எனக்கு என்ன, அவன் அங்க போனா எனக்கு என்ன, அதுக்குதான் நம்ம வந்து இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் எனக்கு என்ன இஃப் ஹி கோ தேர். அவன் அங்க போனால், போனால் வருது பாத்தீங்களா, அதனாலதான் இந்த இடத்துல நம்ம வந்து இஃப் யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் எப்போ வந்தா எனக்கு என்ன. இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் வேர் ஹி கம்ஸ். சாரி, when he comes. when அப்படிங்கிறது என்ன? எப்பொழுது. எப்பொழுது ஒரு விஷயம் நடந்ததுன்னு கேட்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து when வந்து பயன்படுத்துவோம். when அப்படிங்கிறது என்ன? எப்பொழுது. ஓகேவா? when he comes. it's none of my business when he comes. அவ எப்ப வந்து எனக்கு என்ன. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்து பார்க்கலாம். அவன் வந்தா எனக்கு என்ன. அவன் வந்தா எனக்கு என்ன. it's none of my business if he comes. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. அவ வந்தா எனக்கு என்ன. வந்தால். வந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? கம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல கம்ஸ் தான், அதுதான் வந்து சென்டென்ஸ் ஏத்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவன் வந்தால், இஃப் ஹி கம்ஸ், எனக்கு என்ன, அந்த ஃப்ரேசஸ். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? இந்த நாளை மட்டுமே வச்சு நீங்க நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகுங்க. நீங்க பழக பழக ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவன் வரலன்னா எனக்கு என்ன. இது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? நான் ஆல்ரெடி அந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். அந்த ஃப்ரேசஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப், இதை மட்டும் சொன்னாலே போதும். இஃப் ஹி டஸ் நாட் கம். டஸ் நாட் கம்னா என்ன அர்த்தம்? வரலனா. வரலனா விடுன்னு சொல்றோம் இல்லையா, வரலைனா அப்படின்னா டஸ் நாட் கம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம். இஃப் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு நம்ம இஃப் போட்டிருக்கோம்? உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் வந்து நம்ம இஃப் போட்டிருக்கோம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் நடக்க போகுது, நான் இப்படி இருந்தா நான் இப்படி நடப்பேன். ஒரு விஷயம் நான் படிச்சா நான் நல்லா, ஒருவேளை நல்லா படிச்சிருந்தா நான் மார்க் வாங்கியிருப்போம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒருவேளை நடந்திருந்தால், நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து இஃப் தான் பயன்படுத்துவோம். ஓகேவா? அவன் வரலனா எனக்கு என்ன. இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் இஃப் ஹி டஸ் நாட் கம். இஃப் அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல கண்டிஷன் வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? இஃப் ஹி டஸ் நாட் கம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்து பார்க்கலாம். நான் யார் கூட விளையாடினா அவளுக்கு என்ன. அவள் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அவளுக்கு என்னன்னு கேட்கிறோம். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், அவளுக்கு என்ன, என்ன வரும் இந்த இடத்துல? மை வந்து வராது. இட்ஸ் நன் ஆஃப் ஹியர் பிசினஸ். ஹியர் அப்படின்னா என்ன? ஹை சி ஆர் ஹர், அவள்னு அர்த்தம். ஓகேவா? ஹர் அப்படின்னா அவள்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து நான் யார் கூட விளையாடினா, அது எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லலாம்? ஹூ ஐ பிளே வித். ஹூனா யாருன்னு தெரியும், ஹூ அப்படின்னா யாருன்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஐ பிளே வித், நான் யாரு கூட விளையாட்டு போறேன், அவளுக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து இட்ஸ் நன் ஆஃப் ஹியர் பிசினஸ் ஹூ ஐ பிளே வித். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். நான் என்ன பண்ணுனா அவனுக்கு என்ன. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், அவனுக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? அப்படியே சென்டென்ஸ் அப்படியே காப்பி பண்ணி போடலாம்.
இட்ஸ் நன் ஆஃப் ஹிஸ் பிசினஸ். ஹிஸ் அப்படிங்கிறது என்ன? அவன் அர்த்தம். அந்த இடத்துல அவள் பதிலா ஹியர் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து ஹிஸ். ஹிஸ் அப்படின்னா இந்த இடத்துல அவன் அர்த்தம். ஓகேவா? ஈஸியா இருக்கா? நான் என்ன பண்ணினா, சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? வாட் ஐ டூ, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். அவனுக்கு என்ன, நான் என்னமோ செய்யறேன். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம ஸ்கூல்ல பயன்படுத்துவோம். பசங்க நம்ம அண்ணன் தம்பி வந்து சண்டை போடுவாங்க, நான் என்னமோ பண்ணிட்டு போறேமா, அவன் என்னமோ அவனுக்கு என்னமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் நன் ஆஃப் ஹிஸ் பிசினஸ் வாட் ஐ டூ. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவே, உங்களை பாக்குறவங்களே டிஃப்ரெண்டா பார்ப்பாங்க, என்னடா இவனும் பேசலாம் அப்படின்னு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்து பார்க்கலாம். நான் அவன்கிட்ட பேசினா உனக்கு என்ன, நான் அவன்கிட்ட பேசினா உனக்கு என்ன. இது எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல வேற வரும், உனக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல எப்படி வரும்? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். யுவர் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க, நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க பத்தி பேசுறோம். நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ அவங்க கிட்ட பார்த்து நம்ம பேசுறோம். நான் அவன்கிட்ட பேசினா உனக்கு என்னடா, நான் அவன்கிட்ட பேசுறேன் உனக்கு என்னடா வந்துச்சு அப்படி நம்ம கேட்கிறோம் இல்லையா? எப்படி நம்ம கேட்கலாம்? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். யுவர் அப்படின்னா என்ன? நீங்கன்னு அர்த்தம், முன்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெர்சன். ஓகேவா? இஃப், இந்த இடத்துல இஃப் யூஸ் பண்றோம். கண்டிஷன் பாருங்க. இஃப் அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் நடந்தாலும் சொல்லியிருக்கணும். ஒரு விஷயம் நடந்தால், பேசினால், வந்தால், இருந்தால் அப்படிங்கிற எந்த இடத்துல வந்தாலும் சரி, இஃப் வந்து கண்டிப்பா பேசணும். இஃப் போட்டா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து ஃபுல்ஃபில்லா கம்ப்ளீட் ஆகும். ஓகே? இஃப் ஐ டாக். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்து பார்க்கலாம். நீ சாப்பிடலன்னா எனக்கு என்ன. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, எனக்கு என்ன வந்துச்சு சொல்றோம் இல்லையா? எப்படி நம்ம சொல்லலாம்? இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் இஃப் யூ டோன்ட் ஈட். இஃப் யூ டோன்ட் ஈட். இஃப் அப்படின்னா என்ன? அப்படி சொல்லியிருக்கேன். சாப்பிடலனா, இருந்தா, வந்தா, போனா, எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இஃப் போட்டு பேசுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? யூ டோன்ட் ஈட். ஈட் அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடல, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? டோன்ட் ஈட். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு சப்ஜெக்டும் வந்துருச்சு, வெர்பும் பிரசன்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்து பார்க்கலாம். அவர்கள் சண்டை போட்டா எனக்கு என்ன. அவங்க சண்டை போட்டா எனக்கு என்ன வந்துச்சு? அவங்க சண்டை போட்டா எனக்கு என்ன? இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் இஃப் தே ஃபைட். இஃப் தே ஃபைட். இஃப் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்தால், இருந்தால், இஃப் பிரசன்ட் ஆயிடுச்சு. தே அப்படின்னா அவர்கள் அர்த்தம். ஃபைட் அப்படின்னா சண்டைன்னு அர்த்தம். இந்த மூணு verb and condition present ஆயிருச்சு. இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் அப்படின்றது என்ன? எனக்கு என்ன. அந்த ஃப்ரேஸும் பிரசன்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஃப்ரேஸ் யூஸ் பண்ணாலே போதும், மோஸ்ட்லி இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து ஈஸியா பேசிடலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ் ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி உனக்கு என்ன, எனக்கு என்ன, அவளுக்கு என்ன, அந்த இடத்துல முன்னாடி இருந்தோம்னா யுவர்ஸ் பயன்படுத்த போறோம். அவள் அப்படின்னா ஹேர் பயன்படுத்த போறோம். அவன் அப்படின்னா ஹிஸ் வந்து பயன்படுத்த போறோம். அந்த ஃப்ரேசஸ்ல இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள் மட்டும்தான் மாறும், இடத்தை பொறுத்து மாறும். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாக்கியங்கள் அமைச்சு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அவள் என்ன வாங்கினா எனக்கு என்ன. அவ என்னமோ வாங்கிட்டு போறா, எனக்கு எதுக்கு வந்துச்சு, ஏதோ பண்ணிட்டு போறாங்க, எனக்கு என்னப்பா. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். எனக்கு என்ன. ஓகேவா? அந்த ஃப்ரேஸ் வந்து வந்துருச்சு. வாட் ஷீ பைஸ். பை அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த வாங்க போறோம். ஓகேவா? வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை வந்து யூஸ் பண்ணுவோம். வாட் ஷீ பைஸ். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்து பாருங்க. அவன் எப்படி சாப்பிட்டா எனக்கு என்ன. அவன் எப்படியோ சாப்பிட்டு போறான், எனக்கு என்ன வந்துச்சு. இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். எனக்கு என்னன்னு நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல. ஓகேவா? இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். எனக்கு என்ன அப்படிங்கிற ஃப்ரேஸ் கண்டிஷனை இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். அவன் எப்படி சாப்பிட்டா, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வரும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிட்டு தான் போகணும். ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஃப்ரேசஸை வச்சு இவ்வளவு சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா பார்த்திருக்கோம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? சோ எதுக்கு இந்த ஃப்ரேசஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் வந்து கத்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு பில்டிங் மாதிரி. ஓகேவா? பேஸ்மெண்ட் போட்டு பில்டிங் கட்டுறோம் இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டே வந்து இந்த ஃப்ரேசஸ் நான் சொல்லுவேன் இங்கிலீஷ்ல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறீங்களோ இந்த ஃப்ரேசஸ், இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நிறைய இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க இங்கிலீஷை சரளமா பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இந்த வீடியோ நல்லபடியா நான் கொடுத்துருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும், இன்னும் நிறைய வீடியோ பண்ணணும், இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். சோ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.